தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. நமது அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய தெலங்கானாவில் ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிற 2 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, தெலங்கானாவில் இடஒதுக்கீடானது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ தமிழகத்தையே முந்திர அளவுக்கு அங்கே இடஒதுக்கீடு அளவு இருக்கு. தமிழகத்தில் 69% இடஒதுக்கீடு கொடுக்குற நிலையில் தெலங்கானாவில் இப்போ 70% இடஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக என்னென்னு பார்க்கும்போது, தெலங்கானாவில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்கங்க. அதில் பல்வேறு தகவல்கள் வெளியிடப்பட்டன. அதை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவலை தான் நம்ம திரையில் பார்க்கிறோம். அதன்படி பிற்படுத்தப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 56.33%, பட்டியலினத்தவர்களுடைய எண்ணிக்கை 17.43%, பழங்குடியினரோட மக்கள் தொகை எண்ணிக்கை 10.45%, முன்னேறிய வகுப்பினருடைய சதவீதம் 15.79 இருப்பதா தகவல் வெளியானது. அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்கள் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர், அது மட்டும் இல்லாமல் முன்னேறிய வகுப்பை சேர்ந்த இஸ்லாமியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மொத்தமாக 12.56% பேர் இருப்பதாகவும் சாதிவாரி கணக்கெடுப்பில் தெரிய வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ இடஒதுக்கீடை தெலுங்கானா அதிகப்படுத்தியிருக்காங்க. அந்த வகையில் பிற்படுத்தப்பட்டவர்களை பொறுத்த வரைக்கும் 29% இருந்த இடஒதுக்கீடு இப்போ 42% அதிகரிக்கப்பட்டிருக்கு. பட்டியலினத்தவர்களை பொறுத்த வரைக்கும் 15% இருந்த இடஒதுக்கீடு 18% அதிகரிச்சிருக்காங்க. பழங்குடியினரை பொறுத்த வரைக்கும் 6% இருந்த இடஒதுக்கீடு 10% அதிகரிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் 50% இருந்த இடஒதுக்கீடை 70% தெலங்கானா அதிகரிச்சிருக்காங்க. ஸோ இது எந்தெந்த இடத்துலலாம் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது அப்படின்ற ஒரு விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, தெலங்கானா இடஒதுக்கீடுல அடுத்ததா கல்வி, அரசு வேலைவாய்ப்பு, உள்ளாட்சி அமைப்பு, இந்த இடங்களில் இந்த இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வரும்னு தெலுங்கானா மாநில அரசு தரப்புல இருந்து மசோதா தாக்கல் பண்ணி அறிவிச்சிட்டாங்க. இதுக்கடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத மத்திய அரசையும் இதில் இன்வால்வ் ஆகும் அப்படின்றது இங்கே குறிப்பிடத்தக்கது. இதை ஒட்டி தான் இப்போ தெலுங்கானா அரசியல் களமும் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில் சாதிவாரி கணக்கெடுப்புனால தான் இது சாத்தியன்றதுனால இந்தியா முழுக்கவுமே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மீண்டும் நாடாளுமன்றத்தில் அறிவுறுத்தி இருக்காரு ராகுல் காந்தி. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.